மனிதர்கள் யாரை தேடுறாங்க அப்படின்னா, தன்னை புரிஞ்சுக்கிறவங்க யார், அவங்கள தேடுறாங்க, அவங்கள தான் நேசிக்கிறாங்க. என்னை யார் புரிஞ்சுக்குவா, அதுபோல் என்னால் யாரை புரிஞ்சிக்க முடியும், அவங்கள தான் நம்ம கண்கள் தேடும். அதான் உறவு. யார் உனக்கு உறவினர்னால், அவன் கூட பிறந்துட்டாலே அவங்க உறவினர் கிடையாது. அதுவும் அது கூட பிறந்த உறவு, அவ்வளோதான். பிறந்ததுனால உறவு, அவ்வளோதான். அதே இது அவங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உன்னை அம்மாவாக என்னை பெற்றாங்க, அதனால அது உறவு. பெற்றாங்களா இருந்தாலும் அவங்க ஒன்றும் புரிஞ்சுக்கிறாங்களா, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களா, புரிஞ்சுக்கிற ஒருவராக அவங்க இருக்காங்களா, அப்போ தான் அது உணர்வுபூர்வமான உறவாக மாறுது. உறவு என்பது வேறு, உணர்வுபூர்வமான உறவு என்பது வேறு. இப்போ ஒரு காதல்னால் என்ன, நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, நம்மளால் யாரை புரிஞ்சிக்க முடியுதோ அதுதான் காதல். நட்பும் அப்படி தான். எல்லா உறவும் சரி, நட்பு அல்லது சகோதர உறவு கூட பிறந்ததுனால வர்றது ஒரு உறவு. ஆனால் கூட உணர்வுபூர்வமான உறவுங்கிறது கூட பிறந்தால் தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. கூட பிறக்காமல் கூட வரும். உணர்வுபூர்வமான உறவு தான் மேலானது. இப்போ கூட பிறந்ததுனால வர உறவு நிரந்தரமானது. ஆனால் உணர்வுபூர்வமான உறவாக இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய அண்ணனோ தம்பியோ கூட பிறந்தவங்க, அவங்க என்றைக்குமே அண்ணன் தம்பி தான். அது நிரந்தரமானது. அம்மா அப்பா நிரந்தரமானது. ஆனால் அவங்க உணர்வுபூர்வமானவங்களாக இருக்காங்களா, இல்லைனாலும் அவங்க உனக்கு நிரந்தரமானவங்க தான். அதே நேரத்தில் கூட பிறக்காமல் வெளியில் யாராவது உணர்வுபூர்வமான ஒரு உறவு இருக்குல்ல, அந்த உறவு நிரந்தரம் கிடையாது. அது மாறலாம். ஆனால் அந்த உணர்வுபூர்வமான உறவு என்பது ரொம்ப உயர்வானது. உணர்வுபூர்வமான உறவு யாரை நீங்கள் தேடுறீங்க, உங்களை புரிஞ்சுக்கிறவங்கள நீங்கள் தேடுவீங்க. அவங்கள பற்றின நினைவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் உயர்ந்தது. அதான் உயர்ந்த உறவு. காதல், நட்பு, உங்களால் யாரை புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் உடம்பால் யாரை புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் உடம்பை யார் புரிஞ்சிக்கிறாங்க, உங்கள் உடல் உணர்வுகளை யார் புரிந்து கொள்கிறார்கள், உங்களால் யாருடைய உடல் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது, அவங்கள தான் உங்கள் உடம்பு தேடும். உங்கள் உடம்பு தான் தேடுது. உறவுங்கிறது என்ன தெரியுமா, உங்கள் உடம்பு தனக்கு பொருத்தமான உணர்வுகள் உள்ள இன்னொரு உடம்பை தேடுது. அதான் நட்பு. எல்லாமே தான் நட்பு, காதல் எல்லாமே ஒரு உடம்பு இன்னொரு உடம்பை தேடுது. தனது உணர்வுகளை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உணர்வும், மனித உணர்வுங்கிறது பொதுவானதாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய உணர்வும் தனித்துவமானதாக இருக்குது. இப்போ அந்த தனித்துவமான தனது உணர்வை புரிந்து கொள்கிறவர்கள் யார், அதை தேடுகிறது இந்த உடம்பு. அவள் கண்டுபிடிச்சாச்சுன்னா அவங்கள பற்றின நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு புரிஞ்சிக்கலாம், இவங்க தான் நம்ம உடம்பு தேடிய அந்த நபர். நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம உடம்பை புரிஞ்சுக்கிறவங்க, நம்ம உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேருந்து யாரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, யாரை பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க, சிறப்பாக நினைக்கிறீங்க, சிறந்த ஒருவராக நினைக்கிறீங்க, அவங்கள தேடும். அவங்கள பற்றின நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். தடுக்குவ. அது நட்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், தாத்தாவாக இருந்தாலும், பாட்டியாக இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க தான் உனது உறவினர். ஒரு தாத்தாவாக இருந்தால் அப்போ தாத்தா என்கிற வகையில் அவர் உனக்கு உறவினர். ஒரு பாட்டியாக இருந்தால் பாட்டி என்கிற வகையில் அவங்க ஒரு உறவினர், உனக்கான உறவினர். அவங்க வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், உனது ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவராக இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி ஒரு நண்பனாக இருந்தால் நட்பு என்கிற வகையில் அவர் உங்களுக்கு உறவினர். இதுதான்.